அன்பான விஜய் அண்ணாவுக்கு வணக்கம். உங்களை நான் ஒரு ரசிகனாக, ஒரு அண்ணனாக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைப் போல கோடான கோடி மக்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நடிகனாக மக்கள் மனதில் ஜெயித்து விட்டீர்கள். அதேபோல் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் முதலில் மக்களுக்கு நல்லது செய்ய அந்த இயக்கத்தை ஆரம்பித்தீர்கள். அதன் மூலம் வார்டு நம்பர் கவுன்சிலர் என சில தொகுதிகளில் செய்யும் படிப்படியாக மக்களுக்கு நல்லது செய்யும் வகையில் முறையாக அரசியல்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல்வாதியாக களமிறங்கி உள்ளீர்கள். வாழ்த்துக்கள். சினிமா வட்டாரத்தில் சிறு வயது முதலே நடித்து நல்ல பெயர் பெற்று முன்னணி நடிகராக தனக்கென்று தனி முத்திரை பதித்து உயர்ந்த இடத்தில் முன்னேறி அரசியல்வாதியாக வந்திருக்கிறீர்கள். அவ்வாறு தனக்கென்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டீர்கள். ஒரு நல்ல நடிகராக ஜெயித்து விட்டீர்கள். ஆனால் அரசியலில் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ உள்ளது. சினிமாவில் நீங்கள் சில 100 ஆட்களுக்கு முன்பாக நடித்து அதை மட்டும் நீங்கள் வெளியுலகத்துக்கு திரைப்படமான காண்பித்து அதில் மட்டுமே வெற்றி பெற்று உள்ளீர்கள். ஆனால் அரசியல் என்பது நிஜம், சினிமா என்பது நிழல். நீங்கள் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தற்போது நடந்து முடிந்த கரூர் கூட்ட நெரிசல் இறப்பு வரை தங்களுக்கு அரசியல் பாடம் இன்னும் தெளிவாக புலனாகவில்லை என்பது மட்டும் தெளிவாக புரிகின்றது. நீங்கள் நினைத்தால் மக்கள் மனதை எல்லோரும் நீங்கள் சொல்வது போல உங்கள் கொள்கை தலைவர்களையும் எம்.ஜி.ஆர். அண்ணா போன்ற மக்கள் மனங்களை மற்றவர்களை எளிதில் வெல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதிலும் கோட்டை விட்டதாகவே உணர்கின்றோம். நான் ரசிகராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக, பொதுமக்களில் ஒருத்தராக, சாமானிய மக்களின் கவனமாக நாங்கள் சொல்வது உங்களுக்கு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களின் கருத்தாக எடுத்துக்கொண்டு அரசியலில் காய் நகர்த்தினால் மட்டுமே நீங்கள் மக்கள் மனங்களை வென்று ஜெயிக்க முடியும். உங்களை நம்பி அரசியலில் பல நல்ல உள்ளங்கள் இருக்கலாம். அதேபோல புதிதாக அனுபவம் இல்லாதவர்களும் இருக்கலாம். நீங்கள் வைத்துள்ள நிர்வாகிகள் ஆலோசனை மட்டுமே கேட்டுக்கொள்ளாது மக்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள், அதில் அந்த மனதில் நாம் எப்படி நின்று வெல்லலாம் என்றும் முதலில் சிந்தியுங்கள். முதலில் கட்சி முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் அவர்களின் பேச்சை கேட்கும் முன் மக்களிடத்தில் நீங்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும். முதலில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சாமானிய மக்களாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடிப்பு என்பது அரசியலில் இருக்க கூடாது. தன் பெயரைக் கெடுத்துவிடும். நீங்கள் அரசியலில் நடிக்கவில்லை, ஆனால் கட்சி ஆட்கள் நடித்துக் கொண்டிருப்பதை மக்கள் யாவரும் அறிவார்கள். அவர்களுக்கு மக்கள் எல்லோரும் பின்வரும் காலங்களில் பதிலடி கொடுப்பார்கள். முதலில் நீங்கள் அடிக்கடி அறிக்கை விடுவதை நிறுத்த வேண்டும். அறிக்கை என்பது சார்ந்த கூட்டம் விவரங்களையோ வாழ்த்துக்களையோ மட்டுமே அறிக்கையாக விட வேண்டும். மற்றபடி அஞ்சலி செலுத்துவதோ பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பது, சந்திக்க செல்வதையோ அனுமதி பெற்று நேராக களத்தில் செல்ல வேண்டும். அதுபோல உதாரணத்திற்கு இப்பொழுது கரூர் சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிட்டது போல நீங்கள் ஒரு சினிமா நடிகனாக அடிக்கடி மக்களை சந்திக்க முடியவில்லை என்றாலும் வீடியோ வாயிலாக கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டிருக்கலாமே. படப்பிடிப்பு தளத்தில் சில 100 ஆட்களுக்கு முன்னாடி மட்டுமே நடித்ததால் மக்களின் மனநிலை தங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. நடித்துக் கொண்டிருக்கும் போதாச்சும் அனிதா வீட்டிற்கு சென்றது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டது, ஈழத் தமிழர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டது, இப்படி பொதுவெளியில் அப்போது சென்றுள்ளீர்கள். ஆனால் இன்று நமது நிர்வாகிகள் இறப்புக்கு நேரில் செல்லவில்லை என்றாலும் கூட வாழ்த்தோ கண்ணீர் அஞ்சலியோ செலுத்த தவறிவிட்டீர்கள். குறிப்பாக ஒரு மாநாடு முடிந்தது, வீட்டிற்கு கவனமாக செல்லுங்கள் என்று விஜயகாந்த் பாணியில் சொல்வது கூட தவறிவிடுகிறீர்கள். அதுபோக அக்கூட்டத்தில் வரும் வழியில் வாகன விபத்தில் சிக்கி இறந்தவர்களுக்கு முதலில் அஞ்சலி செலுத்த தயாராகுங்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக நீங்கள் வெளியிட்ட வீடியோ வைரல். அவ்வீடியோவில் எதிர்க்கட்சிகள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தாலும் 2-3 நாளைக்கு ஒருமுறை வீடியோ வெளியிட்டு பழகுங்கள். தமிழ்நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே வீடியோ வெளியிட்டு தட்டிக் கேட்கலாமே. ஆணவ கொலைக்கு இன்னும் நீங்கள் கருத்து தெரிவிக்கவில்லை. அதுபோல என்ன தவறு நடந்தாலும் வீடியோ வாயிலாக தட்டிக் கேளுங்கள். முக்கியமாக ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுங்கள். வண்டியை தொடர வேண்டாம், மக்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள்.
தண்ணீர் சாப்பாடு வசதியை செய்து தாருங்கள் என்றும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், தனி விமானத்தில் செல்வதையும் ஆடம்பர அரசியல் செய்வதையும் நிறுத்துங்கள். எதிர்க்கட்சிகள் தற்சமயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை விமர்சிக்க, உங்கள் பெயரை களங்கப்படுத்த இறங்கரிக்கிறார்கள். அதை கண்டுகொள்ளாதீர்கள். முடிந்தால் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து மக்களிடத்தில் நியாயத்தை கேளுங்கள். ஒரு இடத்தில் கூட்டம் என்றால் இரவோடு இரவாக காரில் சென்று ஏதாச்சும் ஒரு டிவிகே தொண்டரின் வீட்டில் தங்கி அடுத்த நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேறுங்கள். பிற கட்சி ஆட்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை கவர்ந்து இழுங்கள். அவர்களுக்கும் கட்சிக்கு உண்மையாக இருக்கும் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு பதவிகளை. சாதி, மதம், வசதி, ஏழை, பணக்காரன் என பார்க்காமல் மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு ஆளுக்கு பதவிகளை தர வேண்டும். உங்களுக்கு அரசியல் ஆலோசனை சொல்கின்ற ஆட்களையும் மேல் பதவியில் உள்ளவர்களையும் மட்டும் கவனிக்காமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அதன் கீழ் உள்ள நிர்வாகிகளையும் கருத்துக்களை நேரடியாக தொடர்பு கொண்டும் கருத்துக்களை கேட்டறிந்து அதையும் பின்பற்றவும். முதலில் உங்களுக்கு ரைட்டராக எழுதி கொடுப்பவர்கள் வசனங்களை மட்டும் படிக்காமல் கள நிறுவனத்தையும் யதார்த்தத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பேச்சுக்களை யதார்த்தமாக பேசப் பழகுங்கள். தற்பொழுது நீங்கள் நடிப்பை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாக அறிவித்துவிட்டீர்கள். இந்நேரத்தில் தாங்கள் அடிக்கடி மக்களை சந்திப்பது நடைமுறை சாத்தியப்படாதுதான். ஆனால் சமூக வலைத்தளத்தின் மூலம் அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டும் அவ்வப்போது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கான்பிரன்ஸில் பேசுவதும் நிகழ வேண்டும். தற்போதுள்ள சூழ்நிலையில் நீங்கள் கரூருக்கு சென்றே ஆகஸ்ட் வேண்டும். அதுபோல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று முடிந்த அளவுக்கு ஆறுதலையும் தெரிவிக்க வேண்டும். நீங்களே நிதி உதவியும் நேரடியாக அளிக்க வேண்டுமிருந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை காண ஏதோ ஒரு ரசிகராகவும் தொண்டனாகவும் ஏன் மக்களாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணம்தான். அரசாங்கத்தையும் திமுகவையும் குறை சொன்னாலும் அது ஒன்றும் ஆகப் போவதில்லை. நீங்களும் ஒரு காரணமாகவே நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டே ஆகஸ்ட் வேண்டும். மன்னிப்பு கேட்க முடியவில்லை என்றாலும் வருத்தமாவது தெரிவித்திருக்கலாம். அதுபோல் நீங்க வெளியிட்ட வீடியோவில் இன்னும் மெனக்கெடுத்து முதலில் கரூர் மக்களுக்கு வருத்தங்களை விட்டு பின்னர் பேசியிருக்கலாம். அதுபோல அங்கு பணியில் இருந்த காவலர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இருக்கலாம். நீங்கள் இப்போது பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் ஒரு நடிகனாகவே ரைட்டராகவே எழுதி கொடுத்தது போல டயலாக் டெலிவரி ஆகவே மக்கள் மனதில் பார்க்கப்படும். ஆனால் யதார்த்தமாக பேசிக்கொண்டு பழகிய மக்களிடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும். தற்போது நீங்கள் பிரச்சார களத்திற்கு வருவோம். முதலில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை பின் தொடர்பவர்களை தவிர்க்க முடியாததுதான். ஆனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது வாகனங்களை நிறுத்தி மேடை சென்று கையை உயர்த்தி அதுபோல உங்கள் வாகனத்தை சூழாத அளவிற்கு நிர்வாகிகளை முறைப்படுத்தி அழைத்துச் சென்று ஒரு பெரிய மைதானத்தில் இடம் கேட்டு அங்கே முறையாக தண்ணீர் வசதிகளையும் மருத்துவ வசதிகளையும் வைத்து அங்கே நீங்கள் பொது பரப்புரையை மேற்கொள்ளவும். முடிந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களை செல்வதை தவிர்த்து 2-3 நாளுக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்திற்கு செல்லுங்கள். தற்போதுள்ள சூழ்நிலையில் முழுக்க உங்கள் மீது தவறு இல்லை என்றாலும் புது அரசியல்வாதியாக நீங்கள் நிர்வகிப்பதில் தோல்வியையே தழுவி உள்ளீர்கள். அதுபோல எதற்கெடுத்தாலும் திமுக என்று அவர்களையே குறை கூறாமல் பாஜகவையும் குறை கூறாமல் மக்களின் பொது பிரச்சனைகளை எடுத்துக் கூறி பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். திமுக மீதும் தவறும் பாஜக மீதும் தவறும் ஏன் அதிமுக மீதும் தவறு யார் மீதும் தவறு என்றாலும் எந்த கட்சியின் மீது தவறு இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை நாம் எடுத்துக் கூற தேவையான சில நேரங்களில் மட்டுமே அவர்களை விவரிக்க விமர்சிக்கவும் வேண்டும். பல நேரங்களில் திமுக பாஜக பாசிசம் பாயாசம் என்றெல்லாம் சொன்னால் சினிமா பட டைலாக் போல அல்லாமல் இதை கேட்டு நம் கட்சி நிர்வாகிகளுக்கே போரடித்துவிடும். முடிந்தவரை சனிக்கிழமை மட்டுமே பிரச்சாரத்தை தவிர்த்து 2-3 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்தில் ஒரு முறை பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். அல்லது பெரிய மைதானமாக தேர்ந்தெடுத்து வாரத்திற்கு ஒரு முறை
இருமுறை பிரச்சாரம் மேற்கொள்ளுங்கள். இப்போது கரூரில் நடந்த துயர சம்பவம் யார் மீது குறை கூறினாலும் உங்கள் மீது விழுந்த ஒரு கரும்புள்ளியாகவே மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். இதற்கு அரசியல் செய்ய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கருவியாகவே இருக்கும். அதுபோல முக்கியமாக டைமிங். நீங்கள் முடிந்த அளவுக்கு தனிமை நேரத்தில் சென்னையில் இருந்து திருச்சி வந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும். ஒரு அரசியல்வாதியாக மக்களோடு மக்களாக மக்களுக்கு நல்லது செய்து மக்கள் பிரச்சினைக்காக களத்தில் நின்று தேவையை செய்வதே உண்மையான அரசியல்வாதி. அந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. உங்களைப் பொறுத்தவரை நீங்கள் செய்வது கார்ப்பரேட் அரசியல்வாதி பார்க்கப்படும். முதலில் ஏழை எளியவர்களுடன் களத்தில் இன்று பேச பழகுங்கள். தற்போதைய நடைமுறையில் தங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும்தான். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடும் தான். ஆனால் வேறு வழி இல்லை. மக்களை சந்தித்தால் மட்டுமே மனங்களை வெல்ல முடியும். முடிந்த அளவுக்கு இரவில் பயணித்து ஏதேனும் ஒரு நிர்வாகியின் வீட்டில் எங்கள் தங்கியிருந்து சர்ப்ரைஸாக கூட்டத்தில் பங்கெடுத்தாலும் அதற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆனால் உங்களால் அவ்வாறு இருக்க முடியாது என்ற வில்லை என்றாலும் ஒரு நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்கி இருந்தாவது நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். நீங்கள் கரூர் சம்பவத்தை பற்றி போட்டோ வீடியோ நேர் எதிர்மறை விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் ஒரு வைரல் விரிவாக மக்களிடத்தில் நல்ல முறையில் சென்றது. அதுபோல உங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் துணை நிற்பது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை அறிக்கையாக மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் நிர்வாகிகள் இடமும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக களத்திலும் சென்று செல்வதே கட்சிக்கு நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும். அதுபோல அவ்வப்போது மக்களிடமும் நிர்வாகிகளிடமும் கருத்துக்களை தேடுங்கள். எங்கே என்ன எவ்வாறு செய்யலாம் என்பதை நீங்களே கேளுங்கள். கருத்துக்களை எடுத்துரைத்து அதுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். நிர்வாகிகளின் சுக துக்கத்திற்கான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அதற்கு முதலில் அறிக்கையாக வெளியிடுங்களது போல நீங்கள் முடிந்தவரை அனைவருக்கும் மக்களையோ நிர்வாகிகளையும் அழைக்காமல் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு செல்லுகிறீர்களோ அங்கு நிர்வாகிகளை அழைத்து அவர்களையும் பிரச்சார வாகனத்தில் ஏற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதுபோல அவர்களிடமும் குறைகளை கேட்டு அறிந்து அங்குள்ள மக்களின் பொதுமக்களில் ஒருவரின் பேச சொல்லி அவர்களிடமும் நிறைகுறைகளை கேட்டறிந்து பேச பழகுங்கள். அப்பொழுதுதான் களத்து நிலவரம் யதார்த்தம் உங்களுக்கு தெரியவரும். மக்களை சந்திப்பதற்கு ஒன்றும் கால் சூட் போல சனிக்கிழமைகளை நிர்வாகிக்காதீர்கள். இது ஒன்னும் வீக் எண்டு அல்ல. 5 வருட ஆட்சி சிஎம். இதெல்லாம் திமுக போன்ற அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு பதவிகள் ஒன்றும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடவில்லை. அவர்களும் பல போராட்டங்களுக்கு பின்னரே வெல்ல வேண்டும். அதுபோல நீங்களும் உடனே வெற்றியை கிடைக்க போவதில்லை. நீங்களும் பல போராட்டங்களுக்கு பிறகு மக்களை சந்தித்து மக்கள் நினைத்தால் மட்டுமே நீங்கள் மக்கள் மனங்களை வென்று நீங்கள் வெற்றி பெற முடியும். நன்றி, வாழ்த்துக்கள்.